ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கேஆர்பிஎல் அப்படிங்கிற வேர்ல்டு லார்ஜஸ்ட் லீடிங் பாஸ்மதி ரைஸ் ப்ரொடியூசர் பற்றி தான் ஒரு கிளியரான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ரெகுலராக கேட்குற ஒரு விஷயம் தான், நம்ம இப்போ பார்க்க போகிற கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்லாம் வேரிய சோர்ஸ்லேருந்து எடுத்து உங்களுக்கு ரொம்பவும் எளிமையாக புரிகிற மாதிரி தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோடய ஒர்க்கை நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்னால இந்த வீடியோ நிறைய ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும். இதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். கேஆர்பிஎல் லிமிடெட் வேர்ல்டு லார்ஜஸ்ட் லீடிங் பாஸ்மதி ரைஸ் ப்ரொடியூசராக இருந்தாலும் இவங்க சீட் மேனேஜ்மெண்ட், லீஸ் பேசிஸில் விவசாயம், கொள்முதல், சேமிப்பு, பதப்படுத்துதல், பேக்கேஜிங், சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிற ஏகப்பட்ட சர்வீசஸை வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட கீ பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 120 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காங்க இந்த ரைஸ் பிஸ்னஸில். பாஸ்மதி அண்ட் நான் பாஸ்மதி ரைஸ் ரெண்டுமே வந்துட்டு இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, சேல் பண்ணிட்டும் இருக்காங்க. அது இல்லாமல் ரைஸ் பவுடர், அதே போல் வந்துட்டு ரைஸோட பை ப்ராடக்டான தவிடு பிஸ்னஸும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக இவங்களோட க்ரோத்தை பார்க்கலாம். கிட்டத்தட்ட இவங்களோட பிராண்ட் நேம் சொன்னோம் அப்படின்னா இந்த கம்பெனியை உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஏன்னா கேஆர்பிஎல்னு சொன்னால் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்தியா கேட் பாஸ்மதி ரைசஸ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு பிராண்ட் வேல்யூவை இந்த பிராண்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட நம்பர் 1 வேல்யூ செயின் ரைஸ் பிராண்டில் வந்துட்டு இவங்க தான் வச்சுருக்காங்க. ரைஸ் கொள்முதல் பண்ணுறதுலேருந்து அதை வந்துட்டு ஒரு கஸ்டமர்கிட்ட சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது வரைக்கும் வந்துட்டு இவங்ககிட்ட ரொம்ப தெளிவாக திறமையான டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வச்சிருக்கிறதுனால தான் இவ்வளோ சீக்கிரம் இவங்களோட பிராண்ட் வேல்யூவை இப்படி மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியாக வந்துட்டு பரப்ப முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட லார்ஜஸ்ட் ரைஸ் மில் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க பஞ்சாபில். அதனால தான் இவங்க இன்னும் ஃபெமிலியராக இருக்க முக்கியமான காரணமாக இருக்குது. இவங்ககிட்ட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது, இவங்களால டிஸ்ட்ரிபியூஷன் லெவல் அதிகமாக கொடுக்க முடியுது. அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்துட்டு இவங்க ஒரு லீடிங் பிராண்டாக வந்துட்டு தேர்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இன்னும் சில பிராண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதை என்ன அப்படிங்கிறத பற்றி கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்தியா கேட் இது மாதிரி சில பிராண்டுக்கு கீழே அவங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால், டூன், பெசிமல், நூர்ஜஹான், லாஸ்டா, யூனிட்டி போன்ற கிட்டத்தட்ட ஒரு 13 பிராண்டை வந்துட்டு இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இவங்க 13 பிராண்ட் வச்சிருந்தாலும் இந்தியா கேட்டுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் கிட்டத்தட்ட ஒரு ஃபினான்ஸ் இயர் 2017 to 2018க்குள்ள இந்த இந்தியா கேட்டுக்கு கீழே நிறைய சப் பிராண்ட்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக 2021ல் இந்தியா கேட்டுக்கு கீழே ரைஸ் பவுடர் வந்துட்டு செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ பிராண்ட் வச்சிருக்காங்க, இவ்வளோ பை ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ செல் நடந்துட்டு இருக்கு. ஸோ டொமஸ்டிக்கில் இவங்க ரீச் ஆகிறதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கரண்ட்டாக இவங்க கிட்ட 5.9% ஆஃப் மார்க்கெட் ஷேர் இருக்குது இவங்களுக்கு டொமஸ்டிக்கில். இதில் கிட்டத்தட்ட 800 டீலர்ஸ் இருக்காங்க, 3.8 லேக் ரீட்டைல் அண்ட் ஸ்டோர் டீலர்ஸ் இருக்காங்க, 750 சிட்டிஸில் இவங்க ஸ்ப்ரெட்டாக இருக்காங்க, கிட்டத்தட்ட 50,000 சேல்ஸ் ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வச்சுருக்கறனால தான் டொமஸ்டிக்கில் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 5.9% ஆஃப் மார்க்கெட் ஷேரை இவங்க கிட்ட ஓன் பண்ணி வச்சுருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அடுத்ததாக இவங்களோட குளோபல் ஃபுட்பிரிண்ட்ஸ்னு பார்க்கும்போது 6 கான்டினென்ட்ஸில் 90 கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக சவுதி, யுஏஇ, குவைத், கத்தார், ஓமன், மத்திய கிழக்கு நாடுகள் இவங்க கூடயெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க இந்த ரைஸ் பிராண்ட் மூலமாக. டோட்டலாக இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல மத்திய கிழக்கு நாடுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட 67% வச்சுருக்காங்க மார்க்கெட் ஷேர். அடுத்ததாக இவங்ககிட்ட ரைஸ் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 195 மெட்ரிக் டன் பர் ஹவர் அப்படிங்கிற கெப்பாசிட்டியில் ரன் ஆகிட்டு இருக்குது. இதுதான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 191 மெட்ரிக் டன் பர் ஹவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் ஸ்டோரேஜ் சைடு பார்க்கும்போது 1 மில்லியனுக்கு மேலே ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க. ப்ரொடக்ஷன் யூனிட் அப்படிங்கிற போது பஞ்சாபில் கிட்டத்தட்ட 200 ஏக்கருக்கு மேலே இவங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட் அப்படிங்கிறது இருக்குது. அதில் ரெக்யூர் மெஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு அவைலபிள் இருக்குது. அதே போல் ரீசெண்டாக ஜூன் 2023 குஜராத்தில் ஒரு நியூ ரைஸ் மில் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே ப்ரொடக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம இவங்களோட பவர் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்டாக எல்லா அக்ரி கம்பெனிஸுமே வந்துட்டு அவங்களோட பயோ வேஸ்ட்டை யூஸ் பண்ணி பவர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. அதே போல் இவங்களும் பயோமாஸ் பவர் ஜென்ரேஷன், ஏர்வின் பவர் ஜென்ரேஷன், சோலார் பவர் ஜென்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 146.84 மெகாவாட் பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்குது. ப்ராமிசிங்காக வந்துட்டு சூப்பராக இருக்குது, ரொம்பவும் டைவர்சிஃபையிங்காக இருக்குது. இவங்களோட ரெவன்யூ அப்படின்னு பார்க்கும்போது டொமஸ்டிக்கில் 70% இருக்குது, எக்ஸ்போர்ட் மூலமாக 27.5% இருக்குது, பவர் மூலமாக 2.5% இருக்குது. ஸோ ரொம்பவும் டைவர்சிஃபையிங்கான இன்கம் ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காங்க. ஆனால் ரீசெண்ட் டைமில் எக்ஸ்போர்ட்
ரெவென்யூ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் ஒரு இஷ்யூ வந்துச்சு. அதாவது ஈரானுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 26% ஆஃப் ரைஸ் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரீசென்ட் டைமில் ஈரான் கவர்மெண்ட் வந்துட்டு இந்தியா கூட இருக்கிற எல்லா விதமான வணிகத்தையும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் இவங்களோட எக்ஸ்போர்ட் வந்துட்டு கொஞ்சம் பாதிக்கப்பட்டுச்சு. ஏன்னா Q2ல கிட்டத்தட்ட 60% குறைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் செகண்டரி ரீசனாக லோ குவாலிட்டி ரைஸோட சேல்ஸ் வந்துட்டு எக்ஸ்போர்ட் அதிகமாக ஆகிறனால இவங்களோட சேல்ஸ் கிட்டத்தட்ட ஈரானியரில் 28% வந்து டவுன் ஆயிருக்கு. இது எல்லாமே ஒரு எக்ஸ்டர்னல் ரீசன் தான். கம்பெனி சைடு வந்துட்டு எந்த விதமான நெகட்டிவ் இல்லாதனால கம்பெனி கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்ததாக இவங்களோட பியோனியர் பிஸ்னஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹை குவாலிட்டி சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஹெல்த்தி ஃபார்மிங்க்கு ஐடியாஸ் கொடுக்குறாங்க ஃபார்மர்ஸுக்கு. அடுத்ததாக இவங்களோட R&D மூலமாக 2 வகையான சீட்ஸை வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 1886 அண்ட் 1667 அப்படிங்கிற 2 வெரைட்டியில் சீட்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஒரு மூவ் கண்டிப்பாக இந்த கம்பெனிக்கு ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாங்க. ஏன்னா இந்த சீட்ஸில் இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம கெமிக்கல்ஸ் இல்லாமல் பாஸ்மதி ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ண ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கெமிக்கல் யூஸ் பண்ணுற அளவு குறைக்கும் போது அவங்களோட எக்ஸ்பென்ஸும் குறையும். அதே சமயத்தில் வந்துட்டு குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதனால் சேல்ஸ் வந்துட்டு இன்னும் எக்ஸ்போர்ட் மூலமாக அதிகமான வருவாய் ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்துட்டு கம்பெனி ரொம்ப ரொம்ப நம்புகிறாங்க. ஏன்னா ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ரைஸை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த அரிசியில் சில பல டெஸ்ட்டுகளை வந்துட்டு மேற்கொள்ளுவாங்க. அந்த டெஸ்ட்டுகளை பாஸ் பண்ணால் மட்டுமே அந்த அரிசி வந்துட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு தகுதியுடையதாக மாறும். அப்போது இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் கம்மியாக யூஸ் பண்ண அரிசியை டெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குற வாய்ப்புகள் இருக்கிறதா வந்துட்டு கம்பெனி சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த கம்பெனிக்கும் நிறைய லீகல் இஷ்யூஸும் வந்துச்சு. ஏன்னா புரோக்கன் ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணாங்க. அதே சமயத்தில் நான் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 20% வரைக்கும் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் போட்டாங்க. இது எல்லாமே ஃபாலோ பண்ணி ரொம்பவும் லீகலாக தான் வந்துட்டு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக இவங்களோட சப்சிடரிஸ் கம்பெனிஸ்னு பார்க்கும்போது UAEயில் KRBL DMCC அப்படிங்கிற கம்பெனி இருக்குது. KP எக்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியும் இருக்குது. கிட்டத்தட்ட 70% ஸ்டேக் வந்துட்டு இந்த 2 கம்பெனியிலும் இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக இவங்களோட ஃபினான்ஷியல் சம்மரி அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 1213 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. போன குவார்ட்டரில் அதாவது குவார்ட்டரில் 1414 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இயர் 1319 கோடி அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இயர் கம்பேர் பண்ணும்போதும் சரி குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போதும் சரி ரீசெண்டாக இவங்களோட சேல்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. இது டீசெண்டாக நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்துட்டு எக்ஸ்போர்ட் குறைஞ்சனால மட்டும்தான். எக்ஸ்போர்ட் குறைஞ்சதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது கொடுக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அடுத்ததாக இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 195 கோடி கொடுத்துருக்காங்க. வித் 16% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சிருக்காங்க. அதே குவார்ட்டர் போன குவார்ட்டரில் 252 கோடி அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. 18% ஆஃப் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. அதே போல் இயரில் 285 கோடி அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 22% ஆஃப் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. ஸோ படிப்படியாக வந்துட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் குறைஞ்சிட்டு இருக்கிறது தான் இந்த ஸ்டாக்கோட பேக்வர்ட் ஸ்ட்ரென்த்துக்கு முக்கியமான ஒரு ரீசனாக இருக்குது. கண்டிப்பாக இதை பவுன்ஸ் பேக் கொடுப்பாங்க. அதுக்கான நம்பிக்கை அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. அதுக்கான நிறைய ஸ்டெப்ஸை வந்துட்டு கம்பெனி எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அடுத்ததாக ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 207 கோடி, குவார்ட்டரில் 257 கோடி, இயர் 285 கோடி அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 153 கோடியும், குவார்ட்டரில் 195 கோடியும், இயர் 213 கோடியும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 60.17%, FII கிட்ட 3.73%, DII கிட்ட 0.12%, கவர்மெண்ட் கிட்ட 6.26%, பப்ளிக் கிட்ட 29.72% அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த கம்பெனியை பற்றி இவ்வளோ தூரம் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு கம்பெனி டெப்ட் ஃப்ரீயாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ஆகட்டும், இவங்க கம்பெனியோட ரெவன்யூ ஆகட்டும், இவங்க கம்பெனியோட இனோவேஷன் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு ரொம்பவும் ப்ராமிசிங்காக இருக்கும். லுக்கிங் ஃபார்வர்டில் கண்டிப்பாக ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பர்சனலாக எனக்கு கிளியராக மென்ஷன் ஆகுது. ஸோ அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது 8802 கோடி வச்சுருக்காங்க. இவங்களோட கரண்ட் ப்ரைஸ் 374. இவங்களோட 52 ஹைன்னு பார்க்கும்போது 471, லோ 320. ஸ்டாக்கோட PBIன்னு பார்க்கும்போது 13.1, இண்டஸ்ட்ரி PBI 40.9. ஸோ எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 396, டிவிடெண்ட் ஈல்டு 0.27. பெரிய அளவுக்கு டிவிடெண்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஆனால் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ROCE அண்ட் ROEன்னு பார்க்கும்போது ரொம்பவும் லுக்கிங் ப்ராமிஸாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ROCE வந்துட்டு 20%, ROE வந்துட்டு 16% வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்கறது வந்து 20%. கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 20% இருக்குது. ஃபேஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது 1. அடுத்ததாக இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு வந்துட்டு 0.27%. டிவிடெண்ட் பற்றி ஆல்ரெடி நான் பேசியிருந்தோம். பெரிய அளவுக்கு டிவிடெண்ட் இல்லை அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லிட்டேன். அடுத்ததாக டெப்ட்னு பார்க்கும்போது வெறும் 87 கோடி வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டெப்ட் வந்துட்டு 0 தான். 0.02 தான் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ இருக்குது. அடுத்ததாக ப்ரைஸ் டு புக் வேல்யூ மட்டும் 1.91 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையவே கிடையாது. இதை விட மோர் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்லாம் நம்ம பை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அடுத்ததாக ப்ரொமோட்டர் சேஞ்சிங் பார்க்கும்போது 0.9% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அதான் ப்ரொமோட்டர் சேஞ்சில் உங்களுக்கு தெரியுது. இப்போ இந்த வீடியோவில் இந்த கம்பெனி பற்றின A to Z எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஃபியூச்சரில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான சமயமான கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போதைக்கு அந்த கம்பெனி கொஞ்சம் நெகட்டிவ் ஷேரில் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டவுன் கிரேட் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் அப்படிங்க கொடுப்பாங்க. நான் இந்த கம்பெனியில் எப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்துட்டு நான் மெம்பர்ஷிப் கம்யூனிட்டியில் ரொம்பவும் டிரான்ஸ்பாரண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் இன்னும் நம்ம மெம்பர்ஷிப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்துட்டு நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை டீச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இந்த சமயத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த கம்பெனியை வாங்க போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு செபி ரிசர்ச் அட்வைசர்ட்ட வந்து ஆலோசனை வாங்கிக்கிட்டு பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் வந்துட்டு ரிஸ்க் அப்படிங்க இருக்குது. அந்த ரிஸ்க் புரிஞ்சுக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அதனால் நீங்களும் உங்களோட ஓன் அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறத பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாக் அனலைசிஸ் வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறது சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.